பொதுவாக தனுசு ராசியில் ராகு இருக்கும் பொழுது என்ன பலனை கொடுக்கும்? தனுசு ராசி என்பது காலச்சக்கர விதியில் 9வது வீடாகவும் அதன் அதிபதி குருவாகவும் கொண்டிருந்தாலும் இந்த ராகு கேதுவானது எந்த வீட்டில் அமைந்திருக்கின்றதோ அந்த வீட்டின் பலன்களை இந்த ராகுவானது அதிவேகமாகவும் கற்பனை திறமாகவும் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய அதீத ஸ்பீடாக ஒரு மனிதன் ஸ்பீடாக செயல்பட வேண்டும், கற்பனையாக செயல்பட வேண்டும், வேகமாக செயல்பட வேண்டும், புதிய சிந்தனைகள் உருவாக வேண்டும், அந்த சிந்தனையை செயற்கைத்தனமாக வடிவமைக்க வேண்டும் என்ற நிர்வாக திறமைகள் அனைத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு பொதுவான செயற்கை அமைப்புகள் அனைத்தையுமே கொடுத்து மிக பிரம்மாண்டம் நம்ம நினைக்கலாம் போகும்போது மிக பிரம்மாண்டம் அடைய போகும்போது மிக பிரம்மாண்டமா இருக்கானு, மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கானு, யாருமே என்னுடைய அறிவை போட்டி போட முடியலையே என்ற விஷயங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது இந்த ராகு பகவான் தான். அது தனுசில் இருக்கும் பொழுது பொதுவாக மனம், மதம், இனம், கலாச்சாரம், வெளிநாட்டு பயன்கள், வெளி மனிதர்களுடைய தொடர்புகள், புதியன கண்டுபிடித்தல், புதிய கலைஞர்கள், மீடியா துறையில் அதிகமான கவர்ச்சிகளையும் எண்ணங்களையும், பயணங்கள், சினிமா துறைகள், நாட்டங்கள், சும்மா ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் கூட அவனுடைய கற்பனை வளங்களை அனைத்துமே மற்ற மனிதர்களை எப்படி போக்கஸ் பண்றது, இந்த சமுதாயத்துக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் அனைத்தையுமே மிக வேகமாகவும் வெற்றியடைய வேண்டிய நிலைமையில் இருந்தாலுமே இவளுக்கு வீடு நிலம் போன்ற விஷயங்களில் சற்று வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிலையினை இந்த இடத்தில் கொடுக்கும். வீடு, நிலம், வாகனம், தன்னுடைய தாயார் இதை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலையை தருமவில்லை. மற்றபடி வெளி மனித தொடர்பில் மிகச்சிறந்த மனிதர்களாக திகழ்வதற்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கும்.